எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எஃப்எம்ஜி எத்தனை தடவை ஒருத்தர் அட்டன் பண்ணலாம், ஒரு தடவையா 2 தடவையா 3 தடவையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மெடிக்கல் சம்மந்தமாக நாங்கள் வெளியிடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எந்த கண்ட்ரியில் நீங்கள் படித்தாலும் இங்கே வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதினா தான் நீங்கள் வந்து இங்கே இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் வந்து 2 பேப்பர்ஸ் இருக்குது, ப்ரீ கிளினிக்கல், கிளினிக்கல். ஒவ்வொன்றுத்துக்கும் 150 மார்க்ஸ். காலையில் ஒரு எக்ஸாம் இருக்கும், மதியம் ஒரு எக்ஸாம் இருக்கும். அதில் வந்து அந்த பேப்பர்ஸ் 2த்தையும் நீங்கள் அட் எ டயத்தில் பாஸ் பண்ணணும். அதுதான் என்ன ஆர்டர் சொல்லுதுன்னா, எ கேண்டிடேட் ஷால் ஹாவ் டு பாஸ் ஆல் த பேப்பர்ஸ் இன் த சேம் அட்டம்ப்ட். ஒரே அட்டம்ப்டில் நீங்கள் 2 பேப்பரையும் கிளியர் பண்ணணும். However, there shall not be any restriction on the number of attempts to appear in the test. இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலாக 3 டைம் தான் நீங்கள் அப்பியர் பண்ணணும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக there is no restriction on the number of attempts to appear the test. நீங்கள் எத்தனை தடவைனாலும் அப்பியர் பண்ணலாம், பாஸ் பண்ணணும். ஆனால் அட் எ டைம் 2 பேப்பரையும் நீங்கள் பாஸ் பண்ணணும். The screening test shall be conducted twice every year. அதாவது ஜூன் மாதமும் டிசம்பர் மாதமும் இந்த எக்ஸாம் நடக்கும். த டெஸ்ட் ஃபார் ஈச் பேப்பர் வில் பி ஆஃப் 3 hours டியூரேஷன். ஸோ காலையில் ஒரு 3 மணி நேரம், மதியம் ஒரு 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதணும். த எக்ஸாம் இஸ் ஆஃப் 300 மார்க்ஸ் டோட்டலி அண்ட் கம்பரைசஸ் ஒன்லி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். த டோட்டல் டைம் allotted ஃபார் த எக்ஸாம் இஸ் 5 hours, 300 minutes. அதாவது காலையில் நடக்கிற பேப்பருக்கு 2.5 hours, மதியம் நடக்கிற பேப்பருக்கு 2.5 hours. அது எவ்வளோ பாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கேண்டிடேட் ஷால் பி டிக்ளேர்ட் அஸ் ஹேவிங் பாஸ்ட் ஒன்லி இஃப் he or she obtains a minimum of 50% marks in each paper separately. ஸோ ப்ரீ கிளினிக்கில் ஒரு 50% வாங்கியிருக்கணும், கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸில் ஒரு 50% வாங்கியிருக்கணும். எஃப்எம்ஜி சம்மந்தமாக நிறைய ஃபுல் டீட்டெயிலும் இந்த வெப்சைட்டில் என்எம்சி வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதற்கான லிங்க்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த எஃப்எம்ஜி ரூல்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி, அது ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.